மாணவர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். தொல்காப்பியம் சொல்லதிகாரத்தின் 2வது இயல் வேற்றுமை இயல் குறித்து கடந்த 4-5 வகுப்புகளில் நாம் பார்த்து வருகின்றோம். சென்ற வகுப்பில் 2ஆம் வேற்றுமை குறித்து நாம் பார்த்தோம். அந்த 2ஆம் வேற்றுமை குறித்து பார்க்கின்ற பொழுது 2ஆம் வேற்றுமையுடைய வேறு பெயராக பொருண்மை அடிப்படையில் செயற்படு பொருள் வேற்றுமை என்று மொழியியல் அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். 2ஆம் வேற்றுமைக்குரிய உருவு என்பது ஐ என்பது உருவின் அடிப்படையில் சொல்கின்ற பொழுது ஐ உருவு வேற்றுமை என்று குறிப்பிடுவார்கள். தொல்காப்பியர் குறிப்பிடுகின்ற பொழுது ஐ என பெயரிய வேற்றுமை கிளவி என்று 2ஆம் வேற்றுமையை குறிப்பிடுவார். ஐ என்ற உருவு பற்றி பாவலரேறு பாலசுந்தரம் ஐயா அவர்கள் விளக்கம் தருகின்ற பொழுது ஏய என்பதன் மறு வடிவம்தான் ஐ என்று குறிப்பிடுகிறார். அதே சமயத்தில் ஐ என்பது பேச்சு வழக்கில் எகரமாகவும் அகரமாகவும் ஒலி திரிபடையும் என்றும் குறிப்பிட்டுவதை நாம் சென்ற வகுப்பில் தக்க சான்றுகளோடு அவருடைய உரையின் வழி பார்த்தோம். 2ஆம் வேற்றுமைக்குரிய இலக்கணமாக 2ஆம் வேற்றுமையின் வரையறையாக தொல்காப்பியர் சொல்லக்கூடிய நூற்பா எவ்வழி வரினும் வினையே வினை குறிப்பு என்று அவ்விரு முதலில் தோன்றும் அதுவே. அதுவே என்பது ஐயென்ற வேற்றுமை உருவு. ஐயென்ற வேற்றுமை உருவு தோன்றும் எந்த இடத்தில் தோன்றும்? முதலில் தோன்றும், பெயரிடத்தில் தோன்றும். எந்த பெயரிடத்தில் தோன்றும்? வினையே வினை குறிப்பு. வினைக்கு உட்படுகின்ற பொருள் எது? வினைக்கு உட்படுகின்ற முதல் எது? அந்த வினைக்கு உட்படுகின்ற பொருள் எதுவோ, முதல் எதுவோ அவ்விடத்து தோன்றக்கூடியதுதான் ஐயன பெயரிய வேற்றுமை கிளவி என்பது குறித்த விளக்கத்தை சென்ற வகுப்பில் நாம் தக்க சான்றுகளோடு பார்த்தோம். அந்த வகுப்பில் தொடர்ந்து ஐ என்ற வேற்றுமை உருவானது உணர்த்தக்கூடிய பொருட்பாகுபாடுகள் என்பனவாக தொல்காப்பியர் 28 வகையான பொருட்பாகுபாடுகளை நூற்பாவின் வழி விளக்குகின்றார். அந்த நூற்பாவையும் சென்ற வகுப்பில் நாம் பார்த்தோம். ரசிகா, இந்த நூற்பா வாசிங்கப்பா. காப்பின் ஒப்பின் ஊர்தியின் இழையின் ஓப்பின் புகழின் பழியின் என்றா பெறலின் இழவின் காதலின் வெகுளியின் செறலின் உவத்தலின் கற்பின் என்றா அறுத்தலின் குறைத்தலின் தொகுத்தலின் பிரித்தலின் நிறுத்தலின் அளவின் எண்ணின் என்றா ஆக்கலின் சார்தலின் செலவின் கஞ்சலின் நோக்கலின் அஞ்சலின் சிதைப்பின் என்றா அன்ன பிறவும் அம்முதற் பொருள என்ன கிளவியும் அதன் பால என்மனார். 2ஆம் வேற்றுமையுடைய பொருட்பாகுபாடுகளாக தொல்காப்பியர் இந்த நூற்பாவில் 28 வகையான பொருட்பாகுபாடுகளை குறிப்பிடுகின்றார். அதாவது காப்பு தொடங்கி சிதைப்பு ஈராக 28 பொருட்பாகுபாடுகளை தொல்காப்பியர் குறிப்பிடுகின்றார். அந்த 28 பொருட்பாகுபாடுகளுக்கு ஒரே ஆசிரியர்கள் தக்க சான்றுகளை சொல்லி விளக்கி இருக்கின்றார்கள். அப்ப இந்த நூற்பாவை பற்றி விளக்குகின்ற பொழுது 28 பொருட்பாகுபாடுகளும் 3 வகைகளுக்குள் அடங்கும் என்று சேனாவரையர் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அவர் அந்த 3 வகை என்ன என்று குறிப்பிடுகின்ற பொழுது இதைத்தான் சொல்றார். 28 வகையான பொருட்பாகுபாடுகளில் இந்த 3 வகைகளுக்குள் அடங்கும் என்று சொல்கின்றார். இயற்றப்படுவதும் வேறுபடுத்தப்படுவதும் எய்தப்படுவதும் என செயற்படு பொருள் 3ஆம் என்று குறிப்பிடுகின்றார். ரசிகா, ஐயா வாசிங்க வந்த பத்திய. இயற்றப்படுவதும் வேறுபடுத்தப்படுவதும் எய்தப்படுவதும் என செயற்படு பொருள் 3ஆம். இயற்றுதலாவது முன்னில் அதனை உண்டாக்குதல். வேறுபடுத்தலாவது முன்னுள்ளதனை திரித்தல்.
எய்தப்படுதலாவது இயற்றுதலும் வேறுபடுத்தலும் இன்றி தொழிற்பயனுறன் துணையாய் நிற்றல். இந்த 28 வகையான பொருட்பாகுபாடுகளையும் நாம 3 வகைக்குள் அடைக்கிறலாம் என்று சேனாவரையர் அவர்கள் குறிப்பிடுகின்றார். அப்ப செய்யப்படும் பொருள் 3ஆம். அவை இயற்றப்படுவதும் வேறுபடுத்தப்படுவதும் எய்தப்படுவதும் என்பன என்று குறிப்பிடுகின்றார். அப்படி சொல்லிய சேனாவரையர் ஒவ்வொரு சொல்லுக்கும் விளக்கம் தருகின்றார். இயற்றுதல் ஆவது, இயற்றுதல்னா என்ன, இயற்றப்படுவதும் என்று சொன்னதுனால இயற்றுதலாவது. இப்ப இயற்றுதல்னா என்ன என்பதற்கு விளக்கம் தர்றாரு. முன் இல்லதனை உண்டாக்குதல், முன்பு இல்லாத ஒன்றினை உண்டாக்குதல், உருவாக்குதல், அதை இயற்றுதல் என்று சொல்லக்கூடியது. வேறுபடுத்தப்படுவதும் என்பதற்கு விளக்கம் தருகின்ற பொழுது, வேறுபடுத்தலாவது முன் உள்ளதனை திரித்தல். ஏற்கனவே ஒரு பொருள் இருக்கிறது, அந்த பொருளை வேறொரு வடிவமாக மாற்றுவது திரித்தல். முன்பு உள்ள ஒரு பொருளை திரித்தல், அதை வேறுபடுத்தல் என்று சொல்லக்கூடிய. எய்தப்படுவதாவது, அதை எய்தப்படுவது, எய்தப்படுதலாவது இயற்றுதலும் வேறுபடுத்தலும் இன்றி, அது இயற்றுதலும் இல்ல வேறுபடுத்தலும் இல்லாமல் தொழில் பயனுறும் துணையாய் நிற்றல். வினையால் பயன், அந்த பயனுடைய துணையாய் நிற்பதுதான் எய்தப்படுவது. அப்ப இந்த 28 வகையான பொருட்பாகுபாடுகளை இது 3 வகைகளுக்குள் அடக்கலாம் என்று குறிப்பிடுகின்றார். நீங்க வெள்ளைவாரனுடைய உரை எடுத்து படிச்சு பார்த்தா இன்னும் கொஞ்சம் விளக்கமா கிடைக்கும். அவர் எழுதுறார், இயற்றப்படுவது வேறுபடுத்தப்படுவது எய்தப்படுவது என செய்யப்படுவது 3 வகைப்படும். அதே சேனாவருடைய உரையை தான் எடுத்து காமிக்கிறார். இயற்றுதலாவது முன் இல்லதனை உண்டாக்கல், வேறுபடுத்தலாவது முன் உள்ளதனை திரித்தல், எய்தப்படுதலாவது இயற்றுதலும் வேறுபடுத்தலும் இன்றி தொழில் பயனுறும் துணையாய் நிற்றல் என்றது சேனாவருடைய உரையை வெள்ளைவாரனார் அவர்கள் எடுத்து காட்டிட்டு எழுதுறார். கீழே 2ஆம் வேற்றுமை உருவை முடித்திற்கும் அடுத்து வரும் சூத்திரத்து கூறப்படும் காப்பு ஒப்பு முதலிய வாய்பாடு, இதெல்லாம் வாய்பாடு பற்றி வரும் இம்மூவகையானும் பகுத்துரைப்பவர் ஈண்டு வினையும் வினை குறிப்பும் என அவற்றை 2ஆக அடக்கி கூறினார். அப்ப செய்யப்படும் பொருள் 3 வகைப்படும். அவை இயற்றப்படுவது வேறுபடுத்தப்படுவது எய்தப்படுவது. இதை செய்யப்படுவதனுடைய 3 வகைன்னு சொல்லக்கூடிய அந்த 3 வகையை விரித்து சொல்கின்ற பொழுதுதான் அந்த ஐயன்ற வேற்றுமை உருவு உணர்த்தக்கூடிய பொருட்பாகுபாடுகள் 28ன்னு சொல்றாரு. அந்த 3 விரித்து பேசுகின்றார். இப்படி விரித்து பேசுவதை நாம 3 வகைக்குள் அடைக்கலாம் என்று சொல்கின்றார். இயற்றப்படுவது வேறுபடுத்தப்படுவது எய்தப்படுவது என்று சொல்கின்றார். இந்த நூற்பாவுக்கு வெள்ளைவாரனார் அவர்கள் ஒரு குறிப்புரை எழுதுற, இஃது 2ஆம் வேற்றுமை பொருள் வேறுபாடு உணர்த்துகின்றது. காப்பின் ஒப்பின் ஊர்தியின் இளையின் என்ற அந்த நூற்பா 2ஆம் வேற்றுமை பொருள் வேறுபாடு உணர்த்துகின்றது என்று குறிப்பிடுகின்றார். குறிப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எழுதுறாரு. அந்த 28 வகையான பொருட்பாகுபாடுகள் ஒவ்வொன்றுக்குமான எடுத்துக்காட்டு எழுதிட்டு அந்த எடுத்துக்காட்டு செய்யப்படுவதனுடைய 3 வகைகள்ல எந்த வகையை சார்ந்தது, இயற்றப்படுவதை சார்ந்ததா வேறுபடுத்தப்படுவதை சார்ந்ததா எய்தப்படுவது வகையை சார்ந்ததா என்பதும் வெள்ளைவாரனார் அவர்கள் குறிப்பிடுகின்றார். சேனாவரையர் அவர்களும் அதை குறிப்பிடுகின்றார். இப்ப சேனாவரையுடைய உரையை பார்த்தீங்கன்னா தெரியும். சொல்லிட்டு கீழே எழுதுறாரு. பார்த்தீங்க, செய்யப்படும் பொருள் 3னையும் பற்றி வரும் வாய்ப்பாடுகளை விரிக்கின்றார் இந்த நூற்பாவில். காப்பின் ஒப்பின் உறுதியின் என்ற நூற்பாவின் வழி செய்யப்படும் பொருள் 3னையும் இயற்றப்படுவது வேறுபடுத்தப்படுவது எய்தப்படுவது என்ற அந்த 3னையும் பற்றி வரும் வாய்ப்பாடுகளை விரிக்கின்றார். வாய்ப்பாடுகள் சொல்ல இந்த இடத்துல பொருள் விரிக்கின்றார் என்று சேனாவரை விளக்கம் தருகின்றார். சொல்லிட்டு அதற்கான பொருள் எழுதுகின்றார். அடுத்து காப்பு முதலாக சிதைப்பு ஈராக சொல்லப்பட்ட 28 பொருளும்
அவை போல்வன பிறவுமாகிய அம்முதற் பொருள் மேல் வரும் எல்லா சொல்லும் இரண்டாம் வேற்றுமை பாலவென்று சொல்லுவர் புலவர் என்றவாறு. அதில் சிதைப்பு என்றார். சிதைப்பு ஈராக சொல்லப்பட்ட 28 பொருள்களோடு அன்னபிறவும் அம்முதற் பொருளை என்ன கிளவியும் அதன்பால என்பனார். அவை போல பிறவுமாகிய அம்முதற் பொருள் மேல் வரும் எல்லா சொல்லும், அம்முதற் பொருள் என்று சொல்லக்கூடியது பெயர் சொல் மேல வரும் எல்லா சொல்லும் இரண்டாம் வேற்றுமை பாலை என்று அந்த பெயர் சொல்லின் மீது ஐ என்ற வேற்றுமை உருவு ஏற்று வந்ததுன்னா அது எல்லாமே இரண்டாம் வேற்றுமை தான். இரண்டாம் வேற்றுமை பாலை என்று சொல்லுவர் புலவர். அது இரண்டாம் வேற்றுமை என்று சொல்லுவர் புலவர் என்று சேனாவரையர் விளக்கம் எழுதுகின்றார். எழுதிட்டு சொல்றாரு. இந்த நூற்பாலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். காப்பின் ஒப்பின் ஊர்தியின் இளையின் ஓப்பின் புகழின் பழியின் என்றா பெறலின் இளவின் காதலின் வெகுளியின் செரலின் உகத்தலின் கற்பின் என்றா. இந்த என்றான்னு சொல்லுவார். இந்த என்றா என்பதற்கு என்ன விளக்கம் உரையை படிச்சு பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்றா என்பது எண்ணிடை சொல். அது எண்ணிக்கை தொடர்ந்து சொல்வதற்காக ஒரு இடைச்சொல்லா வரக்கூடியதான் எண்ணிடை சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணிடை சொல் அப்படின்னு சொல்லக்கூடிய என்றா என்பது ஒரு சொல் தான். அந்த சொல் எண்ணிக்கைக்காக வரக்கூடிய ஒரு இடைச்சொல். இணைப்பு இடைச்சொல் என்று இணைப்புக்காக வரக்கூடியது. நீங்க தொலைக்காட்சியில செய்தி பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். திருவாரூரில் 213 பேர் 13 பேரும், அதாவது இந்த COVID-19 அப்படின்னு சொல்லக்கூடிய தொற்றில் பாதிக்கப்பட்டவர்கள் தமிழ்நாட்டில் திருவாரூரில் 12 பேர், தஞ்சாவூரில் 10 பேர், மதுரையில் 30 பேர், சொல்லிட்டு வருவாங்க 30 பேர், திருநெல்வேலியில் 10 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் அப்படின்னு முடிச்சிருவான். சென்டென்ஸ் முடிக்கணும் பாத்துங்க. அடுத்து என்ன சொல்லுவாங்க? சென்னையில் 10 பேரும், வேலூரில் 20 பேரும் இந்த தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். பாதிக்கப்பட்டு அதே வார்த்தை வராது பாத்தீங்க, வேறொரு வார்த்தை பயன்படுத்துவாங்க பாத்தீங்களா, சலிப்பு தட்டுறோம் என்பதற்காக தான். அப்ப இந்த எண்ணிக்கையை வரிசையை சொல்றதற்காக சொல்லுவாங்க இந்த மாதிரி எண்ணிடை சொற்களை பயன்படுத்துவாங்க. அப்ப என்றா என்பது எண்ணிடை சொல். அந்த சொல்லுக்கு தனியா பொருள் இல்லை. 1 2 3 4 சொல்லி எண்ணிட்டு வருகின்ற பொழுது பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் தான் இடைச்சொல். அந்த இடைச்சொல் எண்ணின் காரணமாக வரக்கூடியதால எண்ணிடைச்சொல் சொல்லுவாங்க. பார்த்து அடுத்த தடவை பார்த்துங்க. இப்ப சார் என்னது எழுதுறாரு? காப்பின் ஒப்பின் ஊர்தியின் இளையின் ஓப்பின் புகழின் பழியின் என்றா. என்றா என்பது எண்ணிடைச்சொல். பெறலின் இளவின் காதலின் வெகுளியின் செரலின் ஒவ்வொன்றையும் பார்த்தா இன் பார்த்துங்க. காப்பின் ஒப்பின் ஊர்தியின் இளையின். அதான சார் இன் அப்படின்னா சேனாவராஜ் விளக்கம் தருகிறார் கீழே. இன் எல்லாம், காப்பின் ஒப்பின் ஊர்தியின் இளையின். காப்பு கூட்டல் இன் தான். இங்க காப்பு காத்தல் என்ற அர்த்தம். அப்ப ஒவ்வொரு சொல்லில் வரக்கூடிய இன் என்பது என்னது? இன் எல்லாம் புணரியல் நிலையிடை பொருள்நிலைக்கு உதவாது என்று சொல்றாங்க. இது புணர்ச்சியில வரக்கூடியது அல்ல. எண்ணின் கண் வந்தன, எண்ணிக்கைக்காக வந்தது. இது எண் இடைச்சொல். இது எண்ணின் காரணமாக வந்த சாரின்னு சொல்லும் பார்த்து. அப்ப அந்த எண் இன் என்பதற்கு என்றா என்பதற்கு சொல்லியாச்சு பார்த்து. சொல்லிட்டு எழுதுகிறார். அம்முதல் எனக்கு என்றது கூறப்பட்ட செய்யப்படுபொருள் என்றவாறு. அம்முதல் அந்த ஐ என்ற வேற்றுமை உறுப்பு முதலின் மீது ஏறி வந்ததுன்னா அந்த முதற் பெயர், அந்த பெயரானது செய்யப்படு பொருளாக மாறும். அவன் பார்த்தான், அவனை பார்த்தான். அப்ப அவன் என்ற பெயரின் மீது, அவன் என்ற சொல்லின் மீது, அவன் என்ற முதலின் மீது, செய்பவன் மீது ஐ என்ற வேற்றுமை உறுப்பு ஏறு வந்ததுன்னா அது செய்யப்படுமாறுலாம் மாறி. அதாங்க பேசுறாரு பார்த்து. அப்படி வரக்கூடிய இடத்துல அந்த செய்யப்படும் பொருள் என்னென்ன பொருள் எடுத்து வரும் என்று சொல்றாரு பார்த்து.
28 வகையான பொருளிடத்துல வரும் என்று சொல்றாரு. சொல்லிட்டு அதுக்கு எடுத்துக்காட்டு எழுதுறாரு பாரு. உதாரணம், ரசிகா வாசிமா. எயிலை இழந்தான் என்பது இயற்றப்படுவது. ஒரு நிமிஷம். எயிலை இழைத்தான். பார்த்து வாசிக்கணும், ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கு. மன்னிச்சிருங்க. எயிலை இழைத்தான் என்பது இயற்றப்படுவது. அப்ப எயில்னு என்னதுமா? எயில்னா கோட்டைன்னு அர்த்தம். சரியா? இழைத்தான் என்பது கட்டினான், சரியா, உருவாக்கினான் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இயற்றப்படுவது என்பது ஏற்கனவே விளக்கம் சொல்லியிருந்தார். இயற்றப்படுவது என்பது என்ன என்பதற்கு விளக்கம் சொல்லியிருந்தார். இயற்றுதலாவது என்னது? முன்னில்லாதனை உண்டாக்குதல். முன்பு இல்லாத ஒன்றை உருவாக்குவது என்று சொல்லக்கூடியது. சரியா? அப்ப எயிலை இழைத்தான் என்பது என்ன பொருள்? இயற்றப்படுவது என்று சொல்றாரு பார்த்து. சரியா? எயிலை இழைத்தான் என்பது இயற்றப்படுவது கொடுக்கிறார் பார்த்து. சொல்லிட்டு அதே போல இங்க பாருங்க, இவர் எழுதுவார். இங்க கொடுத்திருக்குமா? எயிலை இழைத்தான் என்பது இயற்றப்படுபொருள். இயற்றப்படுவது இயற்றப்படுபொருள், உருவாக்குது, முன்பு இல்லாத ஒன்றை உருவாக்குவது. சரியா? அப்படி வரக்கூடியது எல்லாமே இயற்றப்படுவது என்று சொல்றாரு பார்த்துங்க. அதே போல எயிலை காத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. எயிலை காத்தான் என்று சொல்லக்கூடியது. எயிலை காத்தான். அப்ப எயிலை காத்தான் என்பது அந்த வினைச்சொல் என்ன பொருளை உணர்த்துகிறது? காத்தான் என்ன அர்த்தம்? பாதுகாக்கிறது, காப்பு, பாதுகாவல், காப்பு. இந்த வினைச்சொல் அடிப்படையில தான் அதனுடைய பொருளை சொல்லுவாங்க பாத்துங்க. புரியுதா? இப்ப இந்த வினைச்சொல் காத்தானா காப்பு. இப்ப மன்னன் என்ன செஞ்சான்? ஊரை காத்தான். எது வினை? காத்தல் என்று சொல்லக்கூடிய இந்த வினையை செய்பவன் யாரு? மன்னன் என்பது இந்த தொடர்ல எழுவாய். சரியா? இந்த வினைக்கு உட்படுகின்ற பொருள் எது? ஊர். அதான் செயலுக்கு படுகின்ற பொருள் எதுவோ அதுதான் செய்யப்படும் பொருள். அந்த பொருளின் மீது, அந்த பெயரின் மீதுதான் எது ஏறி வரும்? வேற்றுமை உருபு. என்ன வேற்றுமை உருபு? இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ என்ற வேற்றுமை உருபு. ஒரு வினை, அந்த வினைக்கு படுகின்ற பொருள் எதுவோ அந்த பொருளின் மீது அப்படி ஏற்று வந்ததுன்னா அது இரண்டாம் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்து. சரியா? ஏற்கனவே இரண்டாம் வேற்றுமைக்கான இலக்கணம் படிக்கின்ற பொழுது சென்ற வகுப்புல பார்த்த நம்ம. அப்ப இந்த காப்பு என்பது எதன் அடிப்படையில் வரையறுக்கிறோம்னா, வினைச்சொல். மன்னன் ஊரை காத்தான். அந்த ஐ என்ற வேற்றுமை உருவை அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வினைச்சொல் வரும். அந்த வினைச்சொல் உணர்த்தக்கூடிய பொருள் என்னவோ அதுதான் அந்த வேற்றுமையுடைய உருவினுடைய பொருள் சொல்லுவாங்க. சரியாமா? சரி. அப்ப காப்பு என்பதற்கு எடுத்துக்காட்டு என்ன? அது மன்னன் ஊரை காத்தான் என்று சொல்லக்கூடியது. அடுத்து என்னது? ஒப்பு. பாலன் தன் தந்தையை ஒப்பான். பாலன் தன் தந்தையை ஒப்பான். அந்த போன்றவன் தந்தையை ஒப்பான். இந்த வினைச்சொல் என்ன வருகிறது? ஒப்பு. அப்ப அந்த ஐ என்ற வேற்றுமை உருவை அடுத்து வரக்கூடிய வினைச்சொல் உணர்த்தக்கூடிய பொருள் ஒப்பு என்பது. அதன் அடிப்படையில் தான் இந்த பொருள் பாகுபாடுகளை சொல்றாங்க. தந்தையை ஒப்பான், ஒப்பு என்று பொருள். அடுத்து நம்ம ஊர்தி. பாலன் தேரை ஊர்ந்தான். அப்ப ஊர்ந்தான் என்று சொல்லக்கூடிய இதான் வினை. அப்ப இந்த வினையை செய்பவன் யாரு? பாலன். அதான் எழுவாய். யார் ஊர்ந்தான்? பாலன் ஊர்ந்தான். இப்ப யார் என்பதற்கு விடையாக பாலன் என்பது வருகிறது, பெயராக வருகிறது. என்னது? திருப்பி இல்லாத பெயராக வருகிறது. அப்ப அது எழுவாய். ஊர்ந்தான் என்ற செயலுக்கு படுகின்ற பொருள் எது? தேர். அதன் மீது எது ஊர்ந்து வந்திருக்கிறது? இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ.
ஐ என்பது. அதனால தேர் என்பது தேரை என்று ஐ என்ற வேற்றுமை சேர்ந்த உடனே செய்யப்படும் பொருளாக மாறிடுச்சு. செயலுக்கு படுகின்ற பொருளாக மாறிவிட்டது. சரியா. அடுத்து அப்ப ஊர்தி என்பது இந்த வினையை வைத்துன்னு சொல்லணும். அடுத்து என்னது? இலை. ஆஹ் பாலன் மரத்தை இளைத்தான். இழைத்தான். மரத்தை இழைச்சு ஒரு கட்டில் செய்யறான், ஒரு நாற்காலி செய்யறான், ஒரு முக்காலி செய்யறான், சரியா, ஒரு மேஜை செய்யறான் சொல்லக்கூடிய. அப்ப இழைத்தல் என்பது உருவாக்குதல் தானே. அப்ப முன்பு இல்லாத ஒன்றை என்ன செய்வது? புதிதாக உருவாக்குவது. அப்ப இது என்ன வகையை சார்ந்ததா இருக்கும்? இயற்றப்படுவது. இயற்றப்படுவது சொல்லக்கூடிய. சரியா. அடுத்தது வாங்க. ஒப்பு. ஓப்பு. ஓப்பு. ஓப்புன்னு என்ன எழுதிருக்கேன்? ஒட்டுதல். ஓட்டுதல். ஓட்டுதல். பாலன் கிளியை ஓப்பினான். இப்ப நம்ம வழக்குல பாலன் கிளியை ஓட்டினான் எழுதுவோம். சரியா. வள்ளி கிளியை ஓட்டினாள் சொல்லி சொல்லுவாங்க. சரியா. கேக்குதாமா? கேக்குது ஐயா. இப்போ ஓப்புன்னு என்ன அர்த்தம்? ஓட்டுதல். ஓட்டுதல். பாலன் கிளியை ஓப்பினான் என்று சொல்ற. அடுத்தது புகழ். பாலன் அன்னையை புகழ்ந்தான். என்னது? பாலன் அன்னையை புகழ்ந்தான். அப்ப புகழ்தல் என்று சொல்லக்கூடிய பொருள் அந்த ஐ என்ற வேற்றுமை எடுத்து புகழ்தல். அப்ப அந்த பொருள் வந்து சொல்லுவாங்க. அடுத்தது பழி. பாலன் தீயவரை பழித்தான். பழித்தல். பெறல். பாலன் புதல்வனை பெற்றான். சரியா. அல்ல பாலன் பரிசை பெற்றான். அடுத்து வாசிங்க. இலவு. பாலன் பொருளை இழந்தான். காதல். பாலன் தலைவியை காதலித்தான். மனைவியை காதலித்தான் சொல்லலாம். அடுத்தது வெகுளி. பாலன் பகைவரை வெகுண்டான். செரல். பாலன் தீயாரை செருத்தான். உவத்தல். பாலன் நட்டினை உவந்தான். கற்பு. பாலன் கலையை கற்றான். கற்றல் என்ற பொருள் வரக்கூடியது. அறுத்தல். பாலன் பொன்னை நிறுத்தான். குறைத்தல். பாலன் மரத்தை குறைத்தான். இவ்வாறாக உரைவழி கண்டுணர்க. 16 இது கொடுத்துருக்க. சரியா. இங்க பொண்ணை நிறுத்தான பொண்ணை அறுத்தான்னு வச்சுக்கோங்க, திருத்திங்க. சரியா. இப்ப இது மாதிரி வரக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா 16 கொடுத்துருக்கேன். எஞ்சி இருக்கக்கூடிய 12 உரைவழி நீங்க கண்டுகொள்ளுங்க. அன்னபிரவம் என்பதற்கும் உரைவழி கண்டுகொள்ளுங்க நீங்க. சரியாமா? அப்ப இந்த 18 பார்த்தீங்கன்னா ஒன்னு இயற்றப்படுவது, வேறுபடுக்கப்படுவது, எய்தப்படுவது என்ற 3 வகைக்குள்ள அடைக்கலாம். பாத்தீங்க. அந்த 3 வகையைத்தான் 28 பொருட்பாகுபாடுகளாக தொல்காப்பியர் அந்த நூற்பால குறிப்பிட்டு இருக்கின்றார். இப்ப இந்த உரையில பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. எயிலை இழைத்தான் என்பது இயற்றப்படுவது சேனாவரை தருகின்றார். கிளியை ஓப்பும் கொடுத்திருப்பாங்க. நீ ஓப்பினான், கிளியை ஓப்பும். அடுத்த நாள் கொடுத்திருக்கு. பொருளை இழக்கும், பொருளை இழந்தான். நீ மாத்தி வச்சுக்கலாம், எழுவா இல்லாம இருக்கும். அவன் எயிலை இழைத்தான், அவன் கிளியை ஓப்பினான், அவன் பொருளை இழந்தான். நீ அவன் என்ற இடத்துல யாருடைய பெயர் போட்டுக்கலாம், அவன் என்ற சொல்லியும் போடலாம், அல்லது அவள் பொருளை இழந்தாள். ரெசிகா கிளியை ஓப்பினாள், பெயர் பயன்படுத்திக்கலாம், தவறு கிடையாது. உரையாசிரியர் சேனாவர் தரக்கூடிய எடுத்துக்காட்டு நடிப்பு பார்த்தோம்னா எயிலை இழைத்தான் என்பது இயற்றப்படுவது அந்த வகைகளை குறிப்பிட்ட. ஏன்னா உருவாக்குவது, முன்பு இல்லாத ஒன்றை உருவாக்குவது. அடுத்த பாருங்க. கிளியை ஓப்பும், கிளியை ஓப்பினான். நீ அவருடைய உரையில புரிதல் இல்லைன்னா நீ மாத்திக்கிங்க. பொருளை இழக்கும், பொருளை இழந்தான்.
நாணை அறுக்கும் நாணை அறுத்தான், மரத்தை குறைக்கும் மரத்தை குறைத்தான். நீ உயர்தனை மாத்தீங்க. நெல்லை தொகுக்கும் நெல்லை தொகுத்தான், வேலியை பிரிக்கும் வேலியை பிரித்தான், அறத்தை ஆக்கும் அறத்தை ஆக்கினான், நாட்டை சிதைக்கும் நாட்டை சிதைத்தான் என்பன வேறுபடுக்கப்படுவன. முன்பு இல்லாத ஒன்றை உருவாக்குவது இயற்றப்படுவது, முன்பு உள்ள ஒன்றிலிருந்து சிரித்துக் கொள்வது வேறுபடுக்கப்படுவது. அதான் மேல விளக்கத்துல பார்த்து நம்ம வேறுபடுத்தலாவது முன்பு உள்ளதனை திரித்தல், முன்பு உள்ளதனை திரித்தல் என்று சொல்றது. இப்ப கிளியை ஓப்பும் கிளியை ஓப்பினான், பொருளை இழக்கும் பொருளை இழந்தான், நாணை அறுக்கும் நாணை அறுத்தான், மரத்தை குறைக்கும் மரத்தை குறைத்தான், நெல்லை தொகுக்கும் நெல்லை தொகுத்தான், வேலியை பிரிக்கும் வேலியை பிரித்தான், அறத்தை ஆக்கும் அறத்தை ஆக்கினான், நாட்டை சிதைக்கும் நாட்டை சிதைத்தான் என்பன வேறுபடுக்கப்படுவன. முன்பு உள்ளதனை திரித்தல். மரம் என்ற ஒரு பொருள் முன்பு இருக்கிறது, அதை என்ன பண்றது? குறைக்கிறது. முன்பு உள்ளதனை திரித்தல். நாணை அறுக்கும், நான் என்பது இருந்தது, இப்பொழுது அறுக்கிறான். அப்போ இருக்கிற ஒன்றை திரித்தல், வேறொன்றாக மாற்றுவது. திரிக்கிறது பார்த்து, இல்லாத ஒன்றை உருவாக்குவது இயற்றப்படுவது, இருக்கின்ற ஒன்றை வேறொன்றாக திரிப்பது வேறுபடுக்கப்படுவது என்று சொல்றார் பார்த்து. அடுத்து சொல்றார் பாருங்க, அந்த இந்த நாட்டை சிதைக்கும் என்பது சிதைப்பின் என்பதற்கான எடுத்துக்காட்டு. அடுத்த பாருங்க, குறைத்தல் சுருக்குதலும் சிறிது இழக்க சிதைத்தலுமாம். இந்த குறைத்தல் சுருக்குதல் சிதைத்தல் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேறுபாடு. குறைத்தல் சுருக்குதலும் சிறிது இழக்க சிதைத்தலுமாம். நீ கேட்பீங்க, சார் குறைத்தல் சிதைத்தல் ஒன்று இல்லையா சார் அப்படின்னு கேட்கலாம். அதுக்குதான் சேனாவரி விளக்கம் தருகிறார். குறைத்தல் சுருக்குதலும் சிறிது இழக்க சிதைத்தலுமாம் என்று விளக்கம் கொடுக்கிறார். சொல்லிட்டு சொல்றாரு, அறுத்தல் சிறிது இழவாமல் சினையை ஆயினும் முதலை ஆயினும் இருகூறு செய்தல். அறுத்தல் சிறிது இழவாமல், இழவாமல் அதுல இருந்து குறையாமல், சினையை ஆயினும் உறுப்பை ஆயினும் முதலை ஆயினும் முதற் பொருளை ஆயினும் இருகூறு செய்தல். அதான் அறுத்தல். உதாரணத்துக்கு இருக்கு, ஒரு மரம் இருக்கு, இது முதற் பொருள், ஒரு ஒட்டுமொத்த மரம். அந்த மரத்தை என்ன பண்றது? நம்ம இரண்டு துண்டுகளாக அறுப்பது, அதான் அறுத்தல். இப்ப அந்த மரத்துல சினையாக ஒரு கிளை இருக்கிறது, அந்த கிளை என்ன பண்றது? அது வெட்டி தனியா வச்சிருப்பாங்க. அந்த கிளை என்ன பண்றது? அதை இரண்டு துண்டுகளாக பிரிப்பது, அதுதான் அறுத்தல் சொல்றோம். அது சிறிது இழவாமல், அதுல இருந்து குறைக்காம, சினையை ஆயினும் உறுப்பை ஆயினும் முதலை ஆயினும் முதற் பொருளை ஆயினும் இருகூறு செய்தல். இப்ப நீங்க வீட்டுல பிறந்த நாளுக்கு கேக்கு வெட்டுவீங்க பார்த்துங்க, அந்த கேக்கினுடைய முழு வடிவத்தை ரெண்டாக பிளந்தீங்கன்னா அதான் அறுத்தல். அப்ப பிளந்த உடனே பாத்தீங்கன்னா அது அதனுடைய உறுப்பாக மாறிடும் பார்த்துங்க. உதாரணத்துக்கு அந்த கேக்ல ஒரு தாமரை மலர் மாதிரி ஒரு இது வச்சிருப்பாங்க பார்த்துங்க, அதை எடுத்துட்டு அதை ரெண்டா கட் பண்ணீங்கன்னா அதை சினைன்னு சொல்லக்கூடியது, அதான் குறைத்தல் என்று சொல்லக்கூடியது, அறுத்தல் என்று சொல்லக்கூடியது. குறைத்தல் என்பதற்கு சுருக்குதலும் சிறிது இலக்கு சிதைத்தலுமாம். குறைத்தல் என்பது சுருக்குதலும் சிறிது இலக்க சிதைத்தலுமாம் ஒன்று. குறைத்தல் என்பது சுருக்குதலும் சிறிது இலக்க சிதைத்தலுமாம். ஒரு மரம் இருக்கு, அதை கொஞ்சம் லேசா இழைச்சிட்டு அது மேடு பள்ளத்தை சரி பண்ணோம்னா அது சிதைத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப அறுத்தல்னா என்ன என்று சொல்றாரு பார்த்து. சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, இவையெல்லாம் பாத்தீங்கன்னா முன்பு உள்ளதனை வேறுபடுக்கப்படுவது. இந்த குறைத்தல் சுருக்குதல் சிதைத்தல் அறுத்தல் என்பதெல்லாம் முன்பு உள்ளதனை வேறுபடுக்கப்படுவது.
திரித்தல் என்று சொல்லக்கூடிய அந்த வகையை சார்ந்தது. அப்ப இந்த 28ம் இந்த 3 வகைக்குள்ள எது எது வரும்னு சொல்லி பாருங்க. நான் ஒரு சில எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கேன். ஊரை காக்கும், ஊரை அடைந்தான், ஊரை காத்தான், தந்தையை ஒக்கும், தந்தையை என்னது ஒப்பான், தேரை ஊரும், தேரை ஊர்ந்தான், குறிசிலை புகழும், குறிசிலை புகழ்ந்தான், நாட்டை பழிக்கும், நாட்டை பழித்தான், புதல்வரை பெறும், புதல்வரை பெற்றான், மனைவியை காதலிக்கும், மனைவியை காதலித்தான், பகைவரை வெகுளும், பகைவரை வெகுண்டான், செற்றாரை செரும், செற்றாரை செற்றான், நட்டாரை உவக்கும், நட்டாரை உவந்தான். நட்டார் என்பது இந்த இடத்துல நட்பு உடையவரை அர்த்தம். நூலை கற்கும், நூலை கற்றான், பொன்னை நிறுக்கும், பொன்னை நிறுத்தான், அரிசியை அளக்கும், அரிசியை அளந்தான், அடைக்காயை எண்ணும், அடைக்காயை எண்ணினான், ஊரை சாரும், ஊரை சார்ந்தான், நெறியை செல்லும், நெறியை சென்றான், சூதினை கன்றும், சூதினை கன்றினான், கனையை நோக்கும், கனையை நோக்கினான், கல்வரை அஞ்சும், கல்வரை அஞ்சினான் என்பன எய்தப்படுவன. இது எல்லாமே எய்தப்படுவன என்று சொல்றார். வெகுளலும் செரலும் கொலை பொருளவாய வழி எழுதுறது. வெகுளலும் செரலும் கொலை பொருளாய வழி வேறுபடுக்கப்படுவனவாம். செரல் வெகுளியது காரியம், வெகுளியது காரியம். இந்த கோபத்தினால செரல் நிகழ்கிறது, காரியம்னா விளைவு. இயற்றப்படுவது ஒரு தன்மைத்தாகலின் அதற்கு ஒரு வாய்பாடை கூறினார். இயற்றப்படுவது ஒரே தன்மை இருப்பதனால அது ஒரு வாய்ப்பாட சொல்லியிருக்க. எடுத்துக்காட்டி எயிலை இழைத்தான், இயற்றப்படுவது. ஏனைய பல விலக்கணத்தவாகளின் பல வாய்ப்பாட்டான் விரித்து கூறினார் என்று சொல்றார். இந்த வேறுபடுக்கப்படுவதும் எய்தப்படுவதும் பல பொறுமைகளை வருவதனால பல எடுத்துக்காட்டு சொல்றார், பல பொருள்கள் சொல்றார். பார்த்து அன்னபெருவம் என்றதனால் பகைவரை பணித்தான், சோற்றை அட்டான், குழையை உடையான், பொருளை இளன் எனும் தொடக்கத்தன கொண்ட. நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா திருநிலை வினைமுற்று வருவதாக பார்த்திருக்கோம். இப்ப குழையை உடையன்னா குறிப்பு வினைமுற்று, குழையை இரண்டாம் வேற்றுமை, உடையன் குறிப்பு வினை வந்திருக்கிறது. பொருளை இரண்டாம் வேற்றுமை, பொருள் பொருளை, இளன் குறிப்பு வினைமுற்று. பகைவரை பணித்தான், பகைவரை இரண்டாம் வேற்றுமை, பணித்தான் என்பது தெருநிலை வினைமுற்று, கால வெளிப்படையா தெரிகிறது என்று சொல்லக்கூடிய. எழுதுறாரு, காப்பு முதலாய பொருள் பற்றி ஓதப்பட்டமையா ஊரை புறக்கும், ஊரை அழிக்கும், தந்தையை நிகர்க்கும், தந்தையை ஒட்டும், தேரை செலுத்தும், தேரை கடாவும் என்பன போல்வனவெல்லாம் கொள்க. இது போல வரக்கூடியதை சேர்த்துக்கின்னு சொல்றாரு. சொல்லிட்டு கடைசி எழுதுறாரு பாருங்க, ஏற்றப்படுவது முதலாகிய வேறுபாடு குறிப்பு வினை செய்யப்படுவதற்கு ஏற்பன கொள்க. அது குறிப்பு வினைக்குன்னு எடுத்துக்கங்க. நீ பெரும்பான்மை தெருநிலை வினைக்கு எழுதுனா போதும். பார்த்து நான் எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பீங்க. இது நீ பயன்படுத்தி 28க்கு நீ எழுதினாலும் சரி, அல்லது இந்த 16க்காவது மிகச் சரியான எடுத்துக்காட்டுகளோட இரண்டாம் வேற்றுமை உணர்த்தக்கூடிய பொருட்பாகுபாடுகள் எழுதும். பார்த்து அதை எழுதியது. இரண்டாம் வேற்றுமை பொருட்பாகுபாடுகள், செய்யப்படும் பொருள் பாகுபாடுகள், இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ என்பதற்குரிய வினைகள் எல்லாம் இந்த காத்தான், ஒப்பான், உந்தான், இழைத்தான், ஒப்பினான், இந்த வினைகள் எல்லாம் வினைகள் எல்லாம் இயற்றல் இயற்றப்படுவது, திரித்தல் வேறுபடுக்கப்படுவது, எய்தல் எய்தப்படுவது என்ற மூன்றனுள் அடங்கும். இந்த 28 வகையான பாகுபாடுகளும் இந்த 3 வகைக்குள்ள அடங்கும். இப்ப உதாரணத்துக்கு நான் தீபன்ட்ட கேட்கிறேன், தீபன் ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா இருக்கேங்க ஐயா. இருக்கீங்களா? இருக்கேங்க ஐயா. அப்போ ஊரை அடைந்தான் இயற்றப்படுவதா, வேறுபடுக்கப்படுவதா, எய்தப்படுவதா?
எய்தப்படுவதுங்க ஐயா. சரியா, எய்தப்படுவது என்று சொல்லக்கூடியது. கணையை தொடுத்தான். ஐயா கணையை தொடுத்தான். கணையை தொடுத்தான் சொல்லியிருக்கேன். ஏற்றப்படுவதா, வேறுபடுக்கப்படுவதா, எய்தப்படுவதா? அது ஏற்றப்படுவது இல்லைங்க ஐயா. ஆமா, ஏற்றப்படுவது இல்ல, வேறுபடுக்கப்படுவதும் இல்ல. என்னது? எய்தப்படுவதுதான். அதுவும் எய்தப்படுவது, எய்துதல். சரிங்க ஐயா. சரியா? அப்ப அந்த வினைச்சொல் என்பது வேறு வடிவத்துல வந்தாலும் அதனுடைய பொருண்மை ஏற்றுகின்ற பொருண்மையில வருகிறதா, வேறுபடுகின்ற பொருண்மையில வருகிறதா, எய்தப்படுகின்ற பொருண்மையில வருகிறதா என்பதை வைத்துக் கொண்டுதான் நம்ம செய்ய முடியும், நம்ம அந்த வகைக்குள்ள கொண்டு போய் சேர்க்க முடியும். சரியாப்பா? சரிங்க ஐயா. இப்ப இதை வைத்துக் கொண்டுதான் இக்கால தமிழ் மரபுல பரம்சுமா அவர்கள் வினையை வைத்துக் கொண்டு இரண்டாம் வேற்றுமையுடைய பொருள் பாகுபாடுகளை சொல்வதனால இப்படியே சொல்லிட்டு போனோம்னா அதனுடைய பொருட்பாகுபாடுகள் நீண்டு கொண்டே போகும் பாத்துங்க, நீட்சி அடைந்து கொண்டே போகும் பாத்துங்க. அவர் எழுதுவார் பாத்துங்க, முடியை வெட்டினான். அப்ப அது என்ன பொருள்? வெட்டுதல் பொருள் வருமானு, வெட்டுதல் பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்துங்க. அப்ப என்னது? தாடியை சிரைத்தான். அப்ப என்னது? சிரைக்கிற பொருள் வருமானு கேட்பாரு. சிரைக்கப்படும் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விமர்சனம் எழுதுவார். நீ அந்த படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இக்காலத்துல மரபுல செய்யப்படுபொருள் வேற்றுமை பற்றி பரம்சுமா அவர்கள் எழுதுகின்ற பொழுது அந்த வினையை வைத்துக் கொண்டு இரண்டாம் வேற்றுமையுடைய பொருளை நாம பாகுபடுத்தினோம் என்று சொன்னோம்னா அதனுடைய பொருள் என்பது நீட்சி அடைந்து கொண்டே போகும். அது கேலிக்காக என்ன பண்ணுவாரு, ஒரு விமர்சனத்திற்காக, அப்ப முடியை சிரைத்தான் அப்படின்னா அது சிரைக்கப்படும் பொருளா, முடியை வெட்டினான்னா அது வெட்டப்படும் பொருளா, இப்படி நீட்டிக்கொண்டே போகலாம். ஆக இரண்டாம் வேற்றினுடைய பொருட்பாகுபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, செயலுக்கு படுகின்ற பொருள் எதுவும் அதன் மீது ஏறி வருவது என்னது? செய்யப்படும் பொருள் வேற்றுமை, செய்யப்படும் பொருள் என்று நாம வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லுவாங்க பாத்துங்க. சரியா? சரிங்க ஐயா. இப்ப அவரு சொல்ற ஒரு பக்கம் விளக்கம் இருந்தாலும் கூட இப்ப முடியை வெட்டினான் என்பது ஏற்றப்படுவதா, வேறுபடுக்கப்படுவதா, எய்தப்படுவதா? வேறுபடுக்கப்படுவது. முன்பு உள்ளதனை திரித்தல் அர்த்தம். ஆமாங்க ஐயா. சரியா? முன்பு உள்ளதனை திரித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்ப முடி இருக்கிறது, அதை வேறொருடைய மாற்றுவது. மொட்டை அடிக்கிறாங்க. சரிங்க. மொட்டை அடிக்கிறான், முடி வெட்டுறான். சரியா? தலையில ஏதோ கோடெல்லாம் போடுறான், படம்லாம் வர, இந்தியா மேப்லாம் வரைகிறாங்க. சரியா? அப்ப இதெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா, அங்க வெட்டுதல் என்பது இருந்தாலும் கூட எந்த வகைக்குள்ள போய் சேர்க்கலாம்? நம்ம வேறுபடுக்கப்படுவது, வேறுபடுக்கப்படுவது என்று சொல்லக்கூடிய. சரியா? இப்ப என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரிதான் இந்த சேனாவருடைய ஒவ்வொரு உரையை எடுத்து பார்க்கலாம் பாத்துக்கிட்டீங்க. இப்ப கிளியை ஓட்டினான், என்ன செய்வீங்க? என்ன வகை? கிளியை ஓட்டினான், கிளியை ஓட்டினான், அது ஏற்றப்படுவதாங்க ஐயா. ஏற்றப்படுவதாவது இல்லாத ஒன்று இருக்குதா சொல்றது, அது ஏற்றப்படுவது. முன்பு உள்ளதனை திரித்தல், அப்ப அது வேறுபடுக்கப்படுவது, வேறுபடுக்கப்படுவதுன்னு சொல்லுவாங்க. கிளி வந்து அந்த இடத்துல உட்காரு, அதுல இருந்து ஓட்டுறதுன்னு சொல்லக்கூடியது. சரியா? சரிங்க சரிங்க. அதே மாதிரி பொருளை இழந்தான், அதுவும் வேறுபடுக்கப்படுவது. வேறுபடுக்க பொருள் கையில வச்சிருக்கான், அந்த பொருளை இழக்குது என்பது. சரியா? முன்பு உள்ளதனை திரித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய. இப்போ 100 ரூபா வச்சிருக்கேன், கடையில ஒரு பொருள் வாங்குறேன், 50 ரூபாய் வாங்கிட்டு மீது என்னது 50 ரூபா வந்துருது. அப்ப அந்த பொருள் என்னது 100 ரூபாயில இருந்து இது என்ன செய்யறது? குறைகிறது, குறைகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. பொருளை இழந்தான் சொல்ற அந்த அடிப்படையில் வரக்கூடியது எல்லாமே. சரியா? அதெல்லாம் வேறுபடுக்கப்படுவது. எய்தப்படுவது என்பது ஒன்றை அடைதல் என்று சொல்லக்கூடியது. சரியா? இந்த அடிப்படையில் வச்சுக்கோங்க. நீ ஒரு சுருக்கம் வைத்துக் கொள்ளணும்னா, இரண்டாம் வேற்றுமை என்பது ஒரு தொடரிடத்துல வினைக்கு உட்படுகின்ற பொருள் எதுவோ, செயலுக்கு படுகின்ற பொருள் எதுவோ அதன் மீது தோன்றுவதுதான் இரண்டாம் வேற்றுமை உருவு. அப்ப அந்த இரண்டாம் வேற்றுமை உருவை அடுத்து வரக்கூடிய வினைச்சொல்லுடைய பொருள் எதுவோ அதுதான் அந்த இரண்டாம் வேற்றுமையுடைய பொருளாக சொல்கின்றார்கள். சரியா? சரிங்க ஐயா. அதன் அடிப்படையில தான் உங்களுக்கு இந்த 28 வகையான பொருட்பாகுபாடுகளையும் சொல்லியிருப்பாங்க பாத்துங்க.
அதுல உங்களுக்கு 16 வகையான பொருட்பாகுபாடுகளுக்கு எடுத்துக்காட்டுகள் இந்த குறிப்பின் வழியாக அனுப்பிச்சிருப்பேன் உங்களுக்கு. அதை பார்த்து வைத்துக் கொள்ளுங்க. எஞ்சிருக்கக்கூடிய பொருட்பாகுபாடுகள் நீங்க எடுத்து எழுதுனா எழுதலாம், அல்லது இந்த 16 வகைக்கான பொருட்பாகுபாடு மட்டும் நீ எழுதினா போதும். தேர்வு எழுதுகின்ற பொழுது நிச்சயமாக ஒவ்வொரு வேற்றுமையினுடைய அந்த இலக்கணம் பற்றி பேசக்கூடிய நூற்பா இருக்கு இல்லையா? ஆமாங்க ஐயா. இரண்டாகுவதி ஐயன பேரிய வேற்றுமை கிளவி எவ்வழி வரின் வினையே வினை குறிப்பு என்று அபீர் முதலில் தோன்றும் அதுவே அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஆமாங்க ஐயா. அது கட்டாயமாக எழுதி அதை விளக்கம் எழுதி எடுத்துக்காட்டு எழுதணும். சரிங்க ஐயா. பொருட்பாகுபாடுகளை பற்றி சொல்லக்கூடிய நூற்பாக்களை எழுதினால் மதிப்பெண் அதிகமாக கிடைக்கும். அந்த நூற்பா உங்களுக்கு தெரியல அப்படின்னா விட்டுடுங்க, சரியா? விட்டுட்டு என்ன பண்ணுங்க, இந்த பொருட்பாகுபாடுகளுக்கு வந்து 28 இருக்குன்னா குறைந்தபட்சம் ஒரு 10 ஒரு 15 பொருட்பாகுபாடுகள் எழுதி அதற்கான எடுத்துக்காட்டுகள் எழுதணும். சரிங்க ஐயா. ஒவ்வொரு வேற்றுமைக்கான விதிமுறைகள் இப்படித்தான். அதற்கான இலக்கணத்து கட்டாய நூற்பாடு இருக்கணும். பொருட்பாகுபாடுகள் வருகின்ற பொழுது அதை பற்றி நூற்பாக்கள் நீங்க படிச்சுட்டீங்கன்னா பொருட்பாகுபாடு ஈஸியா எழுதிடலாம் நீங்க. ஆமாங்க ஐயா. சரிங்க ஐயா. அது நூற்பா அடிப்படை அது, சரியா? புரிதல் இருந்ததுன்னா ஈஸியா எழுதிடலாம், சரியா? சரிங்க. இதுவரை நம்ம இரண்டாம் வேற்றுமை குறித்து பார்த்துங்க. அடுத்து இதுல உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறத நிறைவா நீங்க கேட்டுக்கொள்ளலாம், பார்த்துங்க. அடுத்து நாம பார்க்க இருப்பது வந்து மூன்றாம் வேற்றுமை. இந்த மூன்றாம் வேற்றுமை குறித்து அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். இத்துடன் நம்ம வேற்றுமை வகைகள்ல இரண்டாம் வேற்றுமை, செயற்பொருள் வேற்றுமை, ஐயன பெயரிய வேற்றுமை உருவினுடைய இலக்கணம் என்ன, அந்த ஐ உருவு உணர்த்தக்கூடிய பொருட்பாகுபாடுகள் என்ன என்பது குறித்த செய்திகளை நம்ம பார்த்தோம். அடுத்த வகுப்புல நம்ம மூன்றாம் வேற்றுமைக்கான வரையறையும் மூன்றாம் வேற்றுமைக்கான பொருட்பாகுபாடுகளையும் பார்க்கலாம். இத்துடன் இந்த வகுப்பு நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.